கூடுவாஞ்சேரியில் மனித உடலை மைதா மாவு போட்டு வேக வைத்த கொடூரம். நரமாமிசம் உண்டார்களா என போலீசார் தீவிர விசாரணை. நடந்தது என்ன? கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆக்ராவை வந்தடைந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிவப்பு நிற சூட்கேஸுக்குள் ஆணா பெண்ணா என அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று சிதைந்த நிலையில் கிடந்தது. உடல் பாகங்களை ரயில்வே பணியாளர்கள் கண்டறிந்ததைத் தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கியது. தலை மற்றும் சில கை கால்கள் இல்லாமல் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து உத்தரப்பிரதேச ரயில்வே காவல்துறை தமிழ்நாடு ரயில்வே காவல்துறையின் உதவியை நாடினர். ரயில் ஏறுவதற்கு முன்பு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சிவப்பு நிற சூட்கேஸுடன் சென்னை சென்ட்ரலுக்குள் நுழைவதை சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்துள்ளதும், தம்பதியினர் சூட்கேஸை ஒரு பெட்டிக்குள் வைத்துவிட்டு ரயில் புறப்படுவதற்கு முன்பே அதிலிருந்து இறங்கி சென்னை பார்க் ரயில் நிலையத்திற்கு நடந்து சென்று அங்கிருந்து புறநகர் ரயிலில் ஏறி கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் இறங்கியதும் சிசிடிவி காட்சி உதவியுடன் ரயில்வே போலீசார் கண்டறிந்தனர். கூடுவாஞ்சேரியில் இறங்கிய அந்த தம்பதி அங்கிருந்து ஆட்டோ மூலமாக தப்பி சென்றிருப்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் கூடுவாஞ்சேரி மசூதி தெருவில் உள்ள வீட்டிலிருந்து அந்த தம்பதி சூட்கேஸுடன் சென்றது தெரிய வந்தது. இந்நிலையில் கூடுவாஞ்சேரி போலீசார் உதவியுடன் சம்பந்தப்பட்ட வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். உள்ளே சென்ற போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. வீடு முழுவதும் ரத்தமாக காட்சியளித்ததும், ஒருவரை கொலை செய்து உடலை எலும்பு தனியாக சதை தனியாக வெட்டி எடுத்து மைதா மாவு காய்கறிகளை போட்டு பெரிய பாத்திரத்தில் வைத்து சமைத்ததும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவம் நடந்த வீட்டில் 2 பெண்கள் ஒரு ஆண் என 3 ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளது தெரிய வந்தது. கொலையாளிகளின் புகைப்படத்தை காட்டி உறுதிப்படுத்திய போலீசார் இறந்த பெண் ஐதுல் நிஷா என்பது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட ஐதுல் நிஷாவும் தனது கணவரை பிரிந்து மகனுடன் தாம்பரத்தில் வசித்து வந்த நிலையில் கொலையாளியுடன் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஜூன் மாதம் கூடுவாஞ்சேரி மசூதி தெருவில் வீடு வாடகைக்கு எடுத்து கொலை செய்த தம்பதியும் கொலை செய்யப்பட்ட பெண்ணும் ஒன்றாக தங்கியுள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து மனித கறி சமைக்கப்பட்ட பாத்திரத்தை போலீசார் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விவகாரத்தில் தலை இன்னும் கண்டுபிடிக்கப்படாததால் போலீசார் தலையை தேடி வருகின்றனர். மேலும் கொலையாளிகளின் செல்போன் எண் தற்போது கிடைத்துள்ளதால் செல்போன் சிக்னலை வைத்து குற்றவாளிகளை பிடிப்பதில் தீவிரம் காட்டியுள்ளனர். கூடுவாஞ்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர்.